நண்பர்களே, நீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 5 நிமிடம் ஆகுது, ரிப்ளையே இல்ல. ஆன்லைன்லயே இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ரிப்ளை உடனே வரதில்ல. உங்களுக்கு மனசுக்குள்ள இதனால 1008 கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும். என்ன அவங்க அவாய்ட் செய்றாங்களா? நான் ஏதாவது தவறா பேசிட்டேனா? என் மீது கோபம் இருக்கிறதா? அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது இருந்துட்டே இருக்கும். ஒரு சாதாரண ரிப்ளை டிலே ஆச்சுன்னா ஏன் நம்ம மனசுல இவ்வளோ கேள்விகள் உருவாகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சஜிஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரிப்ளை அனாக்சிட்டி அப்படின்னா என்ன? அதாவது ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வர்ற பதில் கொஞ்சம் டைம் ஆகி ஒரு காலதாமதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அதை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிச்சு உங்களுக்குள்ளேயே தேவையில்லாத எதிர்மறையான காரணங்களை நீங்கள் கற்பனை செஞ்சுக்கிட்டு பொதுவாகவே அதைத்தான் ரிப்ளை அனாக்சிட்டின்னு சொல்கிறாங்க. இதில் இது இது எப்படி நடக்குதுன்னா, இது தனியாக ஒரு மருத்துவ டயக்னோசிஸே கிடையாது. ஆனால் இதுக்கு என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு அனாக்சிட்டியும் அன்சர்டனிட்டியும் மற்றும் உங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் பேட்டர்ன்ஸ் போன்ற உளவியல் காரணங்களோட தொடர்புடையாக கூட இருக்கலாம். இதில் செகண்ட் ஒன் என்ன கேட்டிங்கன்னா, ஏன் ரிப்ளை வரலைன்னா உங்களுக்கு ஒரு பதற்றம் உருவாகிடுது. அதாவது இதில் அன்சர்டனிட்டி, அப்படி என்ன நடந்துச்சு என்னன்னு உங்களுக்கு தெரியாத போது கூட உங்களோட மனம் தானாக ஒரு காரணத்தை உருவாக்கிக்குது உங்களுக்குள்ளேயே. அதை முயற்சி பண்ணிக்குது, நீங்கள் இப்படி தான் இருக்கலாமோ அப்படி தான் இருக்கலாமோன்னு. இதில் செகண்ட் ஒன் என்னன்னா ரிஜெக்ஷன் ஃபியர். அதாவது அவர் என்ன பிடிக்காம போயிட்டாரா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயம். அதாவது நீங்கள் முக்கியமானவராக இருக்கும்போது கூட அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இதில் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒருவர் நமக்கு ரொம்ப முக்கியமானவராக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கலன்னு வைங்க, உங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாங்கனாலும் நீங்கள் இதுலேயே ஒரு பயத்திலே இருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கான ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்களா, உங்களை இதுக்கு முன்னாடி இக்னோர் பண்ணவங்க, அவங்களோட அனுபவங்கள், அதனால உங்களுக்கு வர அனுபவங்கள் தற்போது இருக்கிற சூழ்நிலையை நாம் அந்தோட கம்பேர் பண்ணி அப்படி கூட ஆயிருக்கலாமோன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. தேர்ட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்கிற பொதுவான விஷயங்கள். அதாவது லாஸ்ட் சீனை மீண்டும் மீண்டும் போய் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவங்க பார்த்துட்டாங்களா அப்படின்னு, மெசேஜ் ரீட் ஆயிடுச்சா அப்படின்னு போய் செக் பண்ணுவீங்க, அந்த டிக் மார்க் வந்துருச்சான்னு. அப்புறம் அவங்களோட ஆன்லைன் ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் போய் கவனிச்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் அனுப்பிய மெசேஜை அவங்க நீங்கள் போய் அவங்க பார்த்துட்டாங்களான்னு மீண்டும் மீண்டும் படிச்சுட்டே இருப்பீங்க. அப்புறம் அதை ஏதாவது நான் தப்பாக எழுதிட்டேனா, நான் அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதில் ஃபோர்த் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான உண்மை. அதாவது லேட் ரிப்ளை ஒரு ரிஜெக்ஷன்னு நீங்கள் நினச்சிக்கிறது ஒரு அர்த்தமே இல்லை. அவங்க பிஸியாக கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஃபோனை பார்க்காம இருந்திருக்கலாம். நீங்கள் ரிப்ளை செய்ய சரியான நேரம் இல்லாமல் கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம், அல்லது அவங்க வெறுமனவே மறந்து கூட இருந்திருக்கலாம். நமக்கு அந்த காரணம் புரியாத போதும் தெரியாத போதும் நமது மனம் உருவாக்குற ஒரு கதை பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நீங்கள் தேவையில்லாமல் சிந்திக்காதீங்க. இதில் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி நம்ம ஹேண்டில் செய்கிறது. அதாவது உடனே நீங்கள் எப்பவுமே எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு ஏன் வர்றீங்க? வரவே கூடாது. நீங்கள் ஃபோனை மீண்டும் மீண்டும் செக் பண்ணுறத அப்படியே குறைச்சிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தினசரி வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. மற்றவங்க ரெஸ்பான்ஸ் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களோட மதிப்பு தப்புன்னு நீங்கள் தீர்மானிக்காதீங்க. தொடர்ந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அமைதியாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நேராக பேசிடுங்க. ஒருவரோட ரிப்ளை உங்களோட மதிப்பை எப்பவுமே தீர்மானிக்காது. அதனால நீங்கள் ஒரு மெசேஜுக்கு பதில் வரலைன்னா அந்த இடைவேளையில் உங்களோட மனம் தேவையில்லாமல் ஒரு 100 கதையை உருவாக்கலாம். ஆனால் நீங்கள் இதில் நினைவில் என்ன கொள்ளணும்னா, நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு காரணமும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவையில்லாத சிந்தனைகள்னால உங்களுக்குள்ளேயே
தேவையில்லாத ஒரு பயம் உருவாகிடுது. இதை நீங்கள் தவிர்த்துருங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.